அரசியல் அரங்கில் மாறுபட்ட கொள்கைகளை வகுத்து வந்த 4 கட்சிகள் உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பதற்காக என்று தெரிவித்து கூட்டணி ஒன்றை ஆரம்பித்துள்ளன. இந்த கூட்டணியில் ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆகியன அங்கம் வகிக்கின்றன. கட்சிகள் மீது கடந்த காலங்களில் தாம் முன்வைத்த ஊழல் மற்றும் மோசடிகள் தொடர்பிலான குற்றச்சாட்டுக்களை தற்போது பொருட்படுத்தப் போவதில்லை என்று குறித்த கட்சிகள் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்தன. பொரளையில் உள்ள NM பெரேரா நிலையத்தில் ஒன்றிணைந்த ஊடகவியலாளர் சந்திப்பு இன்று நடைபெற்றது. ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் திஸ்ஸா அத்தநாயகவும், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பில் அதன் பொதுச் செயலாளர் சாகர காரியவசமும், ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் அதன் பொதுச் செயலாளர் தலதா அத்துகோரளவும், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பில் லசந்த அழகிய வண்ணவும் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டனர். பெரும்பாலான உள்ளூராட்சி மன்றங்களில் வழங்கப்பட்டுள்ள வாக்குகளை எடுத்துக்கொண்டால் எதிர்க்கட்சிக்கு அதிகளவு வாக்குகள் கிடைத்துள்ளன. எனவே அந்த மக்கள் ஆணையை பாதுகாக்க வேண்டியது எமது பொறுப்பு. மக்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதற்காக ஒன்றிணைய வேண்டும் என பல அரசியல் கட்சிகள் தீர்மானித்துள்ளன. பகிரங்க வாக்கெடுப்பு அவசியம் என அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களிலும் உள்ள எமது உறுப்பினர்களுக்கு நாம் அறிவித்துள்ளோம். எனவே பகிரங்க வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்பதை தெளிவாக கூறிக்கொள்கின்றேன். 100க்கும் மேற்பட்ட உள்ளூராட்சி மன்றங்களில் பொது எதிர்க்கட்சியாக அதிகாரத்தை கைப்பற்றுவதே எமது பிரதான நோக்கமாகும். நாட்டின் ஜனநாயகம், சுதந்திரம் என்பன அழிந்து போகும் நிலையை தற்போது எம்மால் காணக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறான நிலைமையின் கீழ் கட்சி என்ற அடிப்படையில் இந்த கூட்டணியை உருவாக்கி நாட்டின் சுதந்திரத்தை பாதுகாக்க நாம் தீர்மானித்துள்ளோம். எதிர்க்கட்சிகளின் ஒன்றிணைவு தொடர்பில் தேசிய மக்கள் சக்தியின் நிலைப்பாடு. நாம் தேர்தலுக்கு முன்பாகவும் உறுதியாக கோரினோம். எமது மேயர் வேட்பாளர் விராய்கலி பல்தசார் என்பதனை நாம் தொடர்ந்தும் கூறி வந்தோம். நாமே வெற்றி பெற்றோம். பெரும்பான்மை அதிகாரத்தை நாமே பெற்றோம். எனவே நாமே வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை உள்ளது. அவர் மேயராக தெரிவானால் அவரினால் இந்த நிலைமையை மாற்ற முடியும் என கொழும்பு வாழ் மக்கள் மத்தியிலும் மிகுந்த நம்பிக்கை இருக்கின்றது. தற்போது துண்டு துண்டாக சேர்ந்து மேயரை உருவாக்க முயற்சிக்கின்றார்கள். அந்த மேயரால் மக்களுக்கு பணியாற்ற முடியாது என்பதனை மக்கள் நன்கு அறிந்துள்ளார்கள். எனினும் எதிர்க்கட்சிகள் மேற்கொண்ட முயற்சி இதுவரையில் பலனளிக்கவில்லை. அவர்கள் தொடர்ந்தும் தோல்வியடைந்து வருகின்றனர். ரணில் விக்ரமசிங்கவை ஈடுபடுத்தி வெற்றி பெற முயற்சித்தார்கள். அவரை ஈடுபடுத்திய நாளிலிருந்து தோல்வியை சந்தித்தனர். சஜித்தின் தலைமைத்துவத்திலும் தோல்வியடைந்தனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் தோல்வியடைந்தனர். அதுவே உண்மையான கதை. இந்த நிலையில் சிதறியுள்ள சிலரை இணைத்துக் கொண்டு ஏதேனும் செய்ய முடியும் என்று நினைக்கின்றார்கள். சில இடங்களில் நாட்ட முயன்றாலும் அது உடைந்து விடுகின்றது. எனவே பிரதேச சபைகளிலும் நகர சபைகளிலும் மாநகர சபைகளிலும் பெரும்பான்மை அதிகாரத்தை பெற்ற கட்சியால் மேயர் அல்லது பிரதி தவிசாளரை தெரிவு செய்தாலே அது நிலையாக இருக்கும்.